இங்க ஒரு லேடி அவங்களுடைய குழந்தைய ட்ரெயினுக்கு முன்னாடி தூக்கி வீசுறாங்க. அத பாத்துக்கிட்டு இருந்த ஹீரோ அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக அவனுடைய உயிரை பணைய வச்சு அந்த குழந்தைய காப்பாத்துறான். நல்ல வேளையா அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகல. ஆனா இவனுடைய உடம்புல பயங்கரமா அடிபட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வீல் சேர்ல இதே ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோ வரான். ஆனா அவனுடைய உடம்புல எந்த ஒரு பாகமுமே செயல்படாம இருக்கு. அப்ப ஹீரோக்கு தெரிஞ்ச பொண்ணு உன்னுடைய உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னொரு லேடியும் அவங்களுடைய குழந்தைய ரயில்வே ட்ராக்குக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. மக்கள் எல்லாரும் அந்த பொண்ணை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு தெரியாம நின்னுகிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோ அவனுடைய வீல் சேரை அந்த பொண்ணு விழுந்த இடத்தை நோக்கி வேகமா போய்கிட்டு இருக்கான். சரியா அவனுக்கு பின்னாடி ட்ரெயின் ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்கு. அந்த சின்ன பொண்ணை ஏத்திட்டு போறதுக்கு ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட இல்ல. அப்ப திடீர்னு எங்கேயோ இருந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் வந்து நம்ம ஹீரோவுடைய உடம்ப குணமாக்கிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ட்ரெயின் அந்த பொண்ணை தாண்டி போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே அந்த குழந்தை இறந்து போயிட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் ஆப்போசிட்ல அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அவன் காப்பாத்தி இருக்கான்.